B2B தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அண்டை நாடான பாகிஸ்தானில் மிக கொடூரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதுவும் 22 வயசு பெண்மணிக்கு. ஆமாங்க, அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா தோபா தீக் நகர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இது எங்கே வருதுன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் வருது. அங்கே ஒரு 22 வயசு பெண்மணி, அவங்க பேர் மரியம் பீபி. இவங்க ஒரு குடும்ப பெண், ஆக்சுவலாக கல்யாணம் ஆகாத ஒரு குடும்ப பெண். இவங்களுடைய அப்பா எடுத்துட்டிங்கன்னா அப்துல் சத்தார். இந்த பெண்மணிக்கு 2 தம்பிங்களும் இருக்காங்க. முகமது பைசல், ஷபாஸ் அப்படின்றது 2 தம்பிங்க இருக்காங்க. இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில நாட்களாக வீடியோ காலில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. இதை இவங்களுடைய தம்பி முகமது பைசல் மட்டும் வாட்ச் பண்ணியிருக்காரு. யார்கிட்ட இவங்க பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு கவனிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரியாதைக்குரிய மரியம் அவங்கள கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு. நீ முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்டலாம் பேசுகிற, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. சில நாட்கள் கழித்து என்ன ஆயிருக்குன்னா, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா போன சனிக்கிழமை அந்த பெண்மணியோடைய ரூமுக்கு அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அறைக்குள்ளே அந்த பெண்மணியோடைய தந்தையார், அவர், அப்புறம் 2 தம்பிகள், அவங்க அம்மா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்குள்ளே போயிருக்காங்க. இதில் அந்த முகமது பைசல் அப்படிங்கிற தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, சரமாரியாக கண்மூடித்தனமாக அந்த பெண்மணியை தாக்கியிருக்கார். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வெறி கொண்டு தாக்கியிருக்கார், கண்ணாபின்னான்னு தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிருக்கார். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியுடைய தந்தை, இது எல்லாமே நடக்குது. அந்த பெண்மணியுடைய தந்தை அந்த பெண்மணி படுத்துட்டு இருந்த அந்த கட்டிலில் உக்காந்து பொறுமையாக இதை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் தன்னுடைய பெத்த மகளை இன்னொரு பெத்த பையன் கொல்றான் கண் எதிர்க்க. இது அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்ருக்கார். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் அந்த பையனை கூப்பிட்டு வெளியே போக சொல்கிறார். ஆனால் அப்போவும் அந்த முகமது பைசல்ன்ற பையன் வெறி தீராமல் மறுபடியும் மரியாதைக்குரிய மரியம் அவங்களுடைய கழுத்தை விடாமல் அப்படியே நெரிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்களோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நிதானமாக அங்கே இருக்கிற அந்த கட்டில் மேலே உட்காரான். அப்படி உட்காந்துட்டு இருந்த அந்த பையனுக்கு அவருடைய தந்தை தண்ணி கொண்டு கொடுக்குறார். இது எல்லாத்தையும் ஒரு பையன் வீடியோ எடுக்கிறான். அவருடைய இன்னொரு பையன், நான் சொன்னேங்க ஷபாஸ் அப்படிங்கிற பையன் வீடியோ எடுக்கிறான். ஆனால் இந்த வீடியோ எப்படியோ இன்டர்நெட்டில் வந்திருக்கு. பாகிஸ்தான் முழுக்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் இது சம்மந்தமாக யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு நாங்களாக வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அந்த பைசலோடைய மனைவியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்த நபர் ஷபாஸ், அவர் அந்த இறந்து போன மரியமுடைய இன்னொரு தம்பி, அவருக்கு என்ன சம்மந்தம், அப்புறம் குடும்பத்தில் வேறு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சம்மந்தம் இந்த கொலையில், இது ஒரு ஆணவ கொலையா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் விசாரணை தொடங்கியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த பெண்மணி என்ன தப்பு பண்ணாங்க. ஒரு நபர் கூட வீடியோ கால் பேசியிருக்காங்க இல்லையா? ஒரு வேளை அவங்களுக்கு பிடிச்ச நபராக கூட அவர் இருக்கலாம், அவங்க அந்த நபரை கூட விரும்பி இருக்கலாம். இதை தவிர வேறு என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க? சரி, அப்படி என்ன தப்பு பண்ணாலும் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கொடுக்குறா? இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சரிங்க. யார் தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்குற உரிமை சட்டத்துக்கு இருக்குது, காவல்துறை அதிகாரிகள் இருக்குது. அதுக்காக இன்னொரு மனிதனோட உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் கிடையாது. தன்னுடைய உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் ஒரு காமன் மேன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னாவே அது சட்டப்பிரகாரம் தப்பு. அவர் அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து காப்பாற்றப்பட்டார், அவருக்கு சிறை தண்டனை இருக்குது சட்டத்தில். ஏன்னா தன் உயிரை எடுக்கக்கூடிய தண்டனை உரிமையே கிடையாது, அதுக்கே தண்டனை இருக்குது. அப்படின்னும்போது
இப்படி ஒரு அதுவும் வாழக்கூடிய ஒரு இளம் வயது பெண்மணியை வந்து இந்த மாதிரி ஒரு கொடூர கொலையை குடும்பத்தில் சேர்ந்தவங்களே பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அடுத்தவங்களை வந்து காதலிக்கலாம், லவ் மேரேஜ் பண்ணலாம், அதுக்காக அவங்கள உயிரை எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் வந்து அந்த பெண்ணுடைய உயிர் போது அந்த பெண்ணை பெற்ற தந்தையே வந்து உட்காந்து அமைதியாக பார்க்குறாரு அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை பாருங்கள் அது, இல்லையா? நான் என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவேன், மனிதநேயம் இருக்கணும். மனிதநேயத்தை மீறி மிருகத்தனமாக மனிதர்கள் நடந்துக்கக்கூடாது. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஞ்ஞான ரீதியாக எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதையில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ தான் வந்து நம்ம வந்து கொரோனா அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உண்மையிலுமே நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் வந்து நம்ம வந்து இந்த அறிவியல் உலகத்தில் வாழறோமா, இல்லை மனிதன் கற்காலத்தில் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தான். காட்டுமிராண்டித்தனன்றது கூட தனக்கு பசிக்காக தான் வேட்டையாடி அவன் சாப்பிட்டான். ஆனால் நமக்கு இதில் பார்க்கும்பொழுது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இந்த கொடூரமான விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.